ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F கேரளா லாட்ரியோடைய ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இங்கே ஆல் போர்டு மட்டும் கிடையாது, ஏபிசி போர்டுக்கான ஃபுல் போர்டு நம்பர்ஸும் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இன்றைக்கி புதன்கிழமை 20/3/2024 கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். 50/50 FF89. ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலுமே ஆல் போர்டுக்கும் சரி, நம்ம ஏபிசி போர்டுக்கும் சரி நம்பர்ஸ் கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி புதன்கிழமைங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் புதன்கிழமை ரிசல்ட்டு தான் நம்ம அந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய புதன்கிழமை ரிசல்ட்டு, புதன் டு புதனோட ரிசல்ட்டு அந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் புதன்கிழமை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 834 வந்து நம்மளுடைய ஏபிசி போர்டு ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 263,834. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்திங்கன்னா ஏபிசி போர்டில் வந்து 861, அதுக்கு முந்தின ட்ரா 928ன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட்டு அந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அந்த ட்ராவோட எக்ஸ்னு பார்த்திங்கன்னா 5D4Dயோட 3344 சொல்லிட்டு நம்ம மாற்றி கூட்டும்போது நம்மளுக்கான ஆல் போர்டு நம்பர் கிடைக்கிது நண்பா. இங்கே நான் வந்து இந்த 901லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 194. இந்த 194 தான் நம்ம கீழே கொண்டு வரணும். ஸோ அதை நம்ம அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். 194 இதோட நம்ம வந்து இந்த ட்ராவு கிடச்சிருக்க எக்ஸ் வந்து 44 5D4Dயோட கொட்ட போகிறோம். அப்போ ப்ளஸ் 4 and 4. இப்போ இதை கொட்டிடலாம். 4 கொட்டும்போது 8, இங்கே 9ஓட 4 கொட்டும்போது 3 அல்லது 8. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஹாக்கான ஆல் போர்டு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 அல்லது 8ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 901க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 485 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. இங்கே ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு 5D4Dயோட நம்ம 3344 கூட்டுறோம், அவ்வளோதான். இப்போ நம்ம 485க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் 243. அதான் நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். 243 இதோட ப்ளஸ் இந்த ட்ராவு கிடச்சிருக்கிறது 33. ஸோ 33 கொட்டிடலாம். 3ஓட 3 கூட்டும்போது 6, 4ஓட 3 கூட்டினோம்னா 7 அல்லது 6. நம்மளுக்கு இந்த 485க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஆல் போர்டு 7 அல்லது 6. இந்த 485க்கு அப்புறம் நம்மளுக்கு 7 அல்லது 6 டச்சில் இருக்கு நண்பா. இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 690. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். இப்போ நம்ம 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவிலுமே நம்மளுக்கு ஆல் போர்டு கிடச்சிருக்கு நண்பா. இப்போ 690க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே நம்மளுடைய புதன்கிழமை ரிசல்ட் நண்பா. புதன்கிழமை ரிசல்ட்டை வச்சு இந்த ட்ராவுக்கான ஆல் போர்டு நம்பரை எடுத்திருக்கோம். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் புதன்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். இப்போ 690 பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 295. அதை நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். 295 இதோட நம்ம ப்ளஸ் இந்த ட்ரா நம்மளுக்கு வந்து 44 4 and 4. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 4 கூட்டினோம்னா 9, 9ஓட 4 கூட்டினோம்னா 3, 39. நம்மளுக்கு இந்த 690க்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த ட்ராவில் கிடச்சிருக்க ஆல் போர்டு நம்பர் வந்து 39. இதுதான் இந்த ட்ராவுக்கான ஆல் போர்டு. இப்போ இந்த 690க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 928. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். இந்த ட்ராவில் இப்போ நம்மளுக்கு 9 கிடச்சிருக்கு நண்பா. இப்போ 928க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். 3 ட்ரா பார்த்துட்டோம். ஸோ 3 ட்ராவிலையும் நம்மளுக்கு கண்டினியூஸாக டச்சஸ் இருக்குது. இப்போ 928க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 738. இதோட ப்ளஸ் போன ட்ரா நம்ம 44, இந்த ட்ரா நம்மளுக்கு 33. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 3 கூட்டினா 1, 3ஓட 3 கூட்டினா 6 அல்லது 1ன்னு கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இந்த 928க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஆல் போர்டு 6 அல்லது 1. இப்போ இந்த 928க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 861 நண்பா. அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 61. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு நண்பா. டபுள் நம்பர் கிடச்சிருக்கு.
ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ஒரு நல்ல வின்னிங் தான். இப்போது 861க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 209. அதை நம்ம கொண்டு வந்துடலாம். 209 இதோட ப்ளஸ் இந்த ட்ரா நம்மளுக்கு 4 4 and 4. இப்போ எது கூட்டிடலாம். 9ஓட 4 கூட்டினோம்னா 3, இங்கே 0ஓட 4 கூட்டினோம்னா 4 அல்லது 3 நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கான ஆல்போர்ட் நண்பா. நாலு அல்லது 3. இப்போ இந்த 861க்கு அப்புறம் 4 அல்லது 3 கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 834 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 and 4 மறுபடியும் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல மறுபடியும் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ போன ட்ராவும் பெய்ட்ஸ் தான், இந்த ட்ராலையும் நம்மளுக்கு பெய்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி இடத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 834 தான் நம்மளுடைய போன வாரம் புதன்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த புதனுக்கு இதெல்லாம் தான் நம்ம ஆல்போர்ட் நம்பரை எடுக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம கெஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறமா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பருமே கிடையாது. சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் உங்கள் முன்னாடி ஓப்பனாக தான் நண்பா போட்டிருக்கோம். இப்போ இந்த ட்ராவுக்கான ஆல்போர்ட் நம்பர் என்னென்னு பார்ப்போம். 834 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 263. அதை நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். 263 இதோட நம்ம ப்ளஸ் இந்த ட்ரா நம்மளுக்கு 3. இப்போ இதை கொட்டிடலாம். 3ஓட 3 கொட்டினோம்னா 6, 6ஓட 3 கொட்டினோம்னா 9, 9 அல்லது 6 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஆல்போர்ட் நம்பர் நண்பா. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 9 அல்லது 6, 9 அல்லது 6 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்கு ஆல்போர்ட் நம்பர். உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை இந்த 9 6 இந்த ட்ராவில் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 9 3, 9 7, 6 3, 6 7 இந்த மாதிரி பெய்ட்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது நண்பா. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏபிசி போர்டுக்கான நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்கோம் டெய்லியும். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது, வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம ஏபிசி போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டுருக்குறோம். இதான் நண்பா அந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பர். ஃபுல்லாக பார்த்துட்டு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கண்டினியூஸாக டச்சஸ் இருக்குது. அதுலேயும் நம்மளுக்கு லாஸ்ட்டு டூ ட்ராவாக நம்மளுக்கு வந்து பெய்ட்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. இன்றைக்கி புதன்கிழமை 20/3/2024 50/50 FF 89க்கான கெஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.